ஒரு பவுலில் அரை கப் அளவு முழு கோதுமையை சேர்த்து அதை ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ரேஷனில் வாங்கின கோதுமை, வெளியில் வாங்கின கோதுமை எதாக இருந்தாலும் சரி, அதை இதே போல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்ல தண்ணி ஊற்றி ராத்திரி முழுக்க நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் பாருங்கள், கோதுமை நல்லாவே ஊறியிருக்கும். இந்த ஊற வச்ச தண்ணியோடைய நம்ம மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிடலாம். இது கூடவே 1/4 கப் அளவு தேங்காவை சேர்த்துக்கலாம். துருவியோ இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணியோ எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து ஒரு மெல்லிசான துணியிலையோ இல்லை வடிகட்டியிலையோ நம்ம இதிலிருந்து பாலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அபார சத்துக்கள் நிறைஞ்ச அற்புதமான கோதுமை பால் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க. டேஸ்ட்டுக்காக 3 ஸ்பூன் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சூடுபடுத்தக்கூடாது, அடியில் அப்படியே கெட்டியாயிரும். இதை சூடுபடுத்தாமல் அப்படியேவும் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொடியாக செய்யறதை விட இந்த மாதிரி முழுமையான கோதுமையை ஊற வச்சு செய்யும்போது இதில் கிடைக்கிற பால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சத்தானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைமாவது எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.